ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டில் 2 மாதம் முடிந்து 3வது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் முடிந்து 3வது மாதமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 3வது மாதமும் சுறுசுறுப்பாக போகிற மாதிரி பிறந்த சில நாட்கள்லேயே ஒரு பயங்கரமான சம்பவத்தை நடக்க இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணமானது நடக்க இருக்கக்கூடிய இந்த கிரகணம் வலுவான ஒரு கிரகணமாக சொல்லப்படுது. இந்த கிரகணத்தினால ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்தானது மாறுது. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிரகணத்தினால ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் ஒரு சாதாரண கிரகணம் கிடையாது, ரொம்ப வலுவான ஒரு சந்திர கிரகணம். ஆக்சுவலி சமீபத்தில் சூரிய கிரகணம் நடந்ததில் அதை விட பாதிப்பு இந்த கிரகணத்துக்கு அதிகம் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த கிரகணம் இந்தியாவில் இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நடைபெறுது. அதனால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும். அதனால தான் இந்த கிரகணம் ஒரு வலுவான கிரகணம் என்று கூறப்படுது. இந்த கிரகணமானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி மாசி 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாசி பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு வலுவாக நடைபெற இருக்கு. இந்த கிரகணத்தின் போது நிறைய கதிர்வீச்சுக்கள் வெளிவரும், அதோடு நிறைய கிரகங்கள் மாறும். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகணத்தினால தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். இந்த கிரகணமானது சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெறுது. அதோடு ராகு காது சூரியனை விழுங்குவது போல சந்திரனை விழுங்கும். அந்த மாதிரி ஒரு புராண கதையில தான் இந்த கிரகணமானது நடைபெறுது. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் இரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். இது பிளட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுது. இந்த கிரகணம் மாலையில் 4 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கிரகணம் நடைபெறுவதாக பதிவாகுது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம், பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்த கிரகணத்துக்குன்னு கண்ணாடி பயன்படுத்துவதெல்லாம் கிடையாது. சூரிய கிரகணத்துக்கு தான் அது. இந்த கிரகணத்துக்கு கண்ணாடியெலாம் கிடையாது, நார்மலாகவே பார்க்கலாம். ஸோ கிரகணத்தை பாருங்கள், அந்த அதிசயத்தை பார்க்குறது ரொம்பவே ஒரு ரம்யமாக இருக்கும். ஸோ இந்த கிரகணத்தினால தான் இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்ப்பீங்க. மீனமில் பிறந்த மீனம் ராசி என்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டம் வரவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் இல்லை. அதுக்கு மாறாக முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு பலன்களாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் மேல் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. எந்த அளவுக்கு கவனமாக நடந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் வாய் நிதானம் தேவை. இஷ்டத்துக்கு வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசிவிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து வரும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாய் நிதானம் தேவை. அதே போல் மேல் அதிகாரிகளிடம் கோவப்படாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்து கொள்ளுங்க. அதெல்லாம் தான் உங்கள் வேலைக்கு நல்லது. இல்லைனா வேலைக்கு உழை வைக்கக்கூடிய நேரமானது வந்துடும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இருப்பதை வைத்து தொழிலை மேம்படுத்துங்க. பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இந்த கிரகண நேரத்தில் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தொழிலை இழுத்து மூட வேண்டியதா.
தொழிலில் என்ன இருக்கோ அதை வைத்து தொழிலை மேம்படுத்துங்க. ஸோ தொழிலை நீங்கள் முன்னேறுவதற்கு பின்னாடி டைம் வரும், இப்போ உங்களுக்கான டைம் கிடையாது. ஸோ பொறுமையாக தொழிலை நடத்துங்க. தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் பண பற்றாக்குறையானது கிரகணத்தில் ஏற்படும். அதனால் பண விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய உதவியால் பண பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சகோதர சகோதரி உறவு மேம்படும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வந்து சேரும். இந்த மாதிரி சில அதிர்ஷ்டமும் இருக்குது, அதே சமயம் பணப்பிரச்சனையும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணுவது இந்த கிரகணத்தின் போது ரொம்ப அவசியம். இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம் வரும். அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியிலிருந்து அழைப்பு வரும். ஸோ இது தாண்டா சான்ஸு அப்படிங்கிற மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணாமல் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை உறுதி பண்ணிக்குங்க. அந்த அழைப்பு வரும்போதே அந்த அழைப்பை பயன்படுத்தி முன்னேறணுங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் கடின உழைப்பினால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இரவில் அதிக நேரம் கண் விழிக்காமல் உங்களை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கண் விழித்திங்கன்னா தான் அதில் நிறைய ஆபத்து வரும். அதனால் மாணவர்கள் இரவு கண் விழிப்பதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க கிரகண பலன்களாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து மீனம் ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ சந்திர கிரகணம் நடக்கிறது எதனால் நடக்குது? சந்திரனால். அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சந்திர தோஷம் நீங்கள் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை நான் சொல்வதை முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் பெற்றிடலாம். ஆக்சுவலி சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. கிரகணம் முடிஞ்ச கையோடு அன்னைக்கு காலையில் 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இது ஜாதகத்தில் சந்திர பகவான் கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த பரிகாரம் 6 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா பலிக்கும். அதனால் இதை செய்யுங்க. ஒருவேளை திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் அருகில் உள்ள கோவில் இருக்குல்ல, அங்கே நவக்கிரக சன்னிதானம் இருந்தால் அங்கு சந்திரனுக்கு மல்லிகைப்பூ சாத்தி நிரம்பி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாதம் நெய்வேத்தியம் வைத்து சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை வர துதித்து வழிபாடு செய்யணும். இதனால சந்திர பகவானுடைய அருளால் வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிகம் ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த 2 பரிகாரங்களும் நீங்கள் ஒரு வேளை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தரமான பசும்பால் தானமாக கொடுக்க வேண்டும். அப்புறம் கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் காலையில் டெய்லியுமே பெற்ற தாயாரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இதனால் சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளியில் சந்திரகாந்தத்தால் பதித்த மோதிரத்தை உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப மனநலம் கொண்டியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலே கோடை காலம் வேற இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு சிறந்த பரிகாரங்களாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் பரிகாரங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க பரிகாரம். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறோட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.